ஆமென். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 5வது அதிகாரத்துக்கு திருப்புவோம். இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது, தேவனுடைய ராஜ்யத்தின் எப்படி அன்றாட வாழ்க்கையில அனுபவிப்பது, அதனுடைய பிரின்சிபல்ஸ் என்ன என்பதை குறித்து சொல்லும்போது, ஆரம்பிக்கும்போது பாக்கியவான்கள் நமக்கு அதில் இருக்க பாக்கியத்தை குறித்து அதிகமாய் சொல்லிக்கொண்டே வந்தவர், இப்ப அந்த பாக்கியத்திலிருந்து உபத்திரவங்களுக்கு அதிலேயே அப்படியே மூவ் பண்றத பார்க்கலாம். கொஞ்சம் கூட கேப் விடாம. அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நம்முடைய பங்கு என்ன? நம்முடைய பொறுப்பு என்ன? என்பது பாக்கியத்திலிருந்து மூவ் பண்றத பார்க்க போறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 5 10வது வசனத்திலிருந்து 16 வரைக்கும் வாசிக்கலாம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாய் பிரகாசிக்க கடவது. ஆமென். 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 இந்த பகுதிகளை நம்ம குறிப்பாக இயேசு கிறிஸ்து போதிக்கிறதை நம்ம ஒரு கேஷுவலாக கவனம் இல்லாமல் சும்மா மேம்போக்காக படிக்கும்போது அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் அங்கே புட்டு புட்டு ஏதோ தனித்தனியாக பேசுகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானம் இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஞானத்தையும் கூட்டினாலும் கூட அதை விட மேலானது. அதனால இன்னைக்கு இதை நம்ம தியானிக்கும் போது நம்ம எப்படி ஆண்டவர் ஆரம்பத்திலேருந்து கோர்வையாக நல்ல ஒரு அழகாக இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது என்பதை குறித்து நம்ம கவனிக்க போறோம். இட்ஸ் எ டெலிபரேட் ஃப்ளோ ஆஃப் டீச்சிங். அவர் போதிக்கிறதுல இங்கேயும் அங்கேயும் போறதில்ல, தொடர்ந்துச்சியாக ஒரே காரியத்தை அவர் சொல்றதை பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தில் ஸ்லாக்கியங்கள் உண்டு. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது த ப்ரிவிலேஜஸ், ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் த கிங்டம். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஸ்லாக்கியங்கள், அவர் நமக்கு வைத்திருக்கிற வழிவகைகள், நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள், இந்த மூன்றையும் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறத பார்க்கலாம். நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம எல்லாருக்கும் ஸ்லாக்கியம் இருக்கு. ஏனென்றால் அதுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம நுழைவதே அவருடைய கிருபையினால் தான். வேறு அதுல எந்த கேள்வியும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் உள்ள நுழைவது மாத்திரம்தான். பல கிறிஸ்தவர்கள் பரலோகத்துக்கு போனால் போதும், அல்லது அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைஞ்சால் போதும், அவ்வளவுதான். உள்ளே நுழைவதற்கு நமக்கு ஒரு பாஸ் கொடுத்துட்டார், ஃப்ரீ பாஸ். தேவனுடைய ராஜ்யத்தில் போயிட்டு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, அப்படின்னு எப்பொழுதும் ஜாலியா இருக்கிறது, அதுதான் நமக்கு கிடைத்த காரியம். ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குது, நமக்கு பக்கத்துல வந்திருக்கு, சமீபமா இருக்குது. நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அவருடைய ராஜ்யம் இங்கே இந்த பூமியில இப்பொழுது வர வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும், அதுக்காக உழைக்க வேண்டும். நான் எங்கே இருக்கிறேனோ, நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ, அங்கே தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமையும் தாக்கமும் வர வேண்டும். அது என்னை உருமாற்ற வேண்டும், என் குடும்பத்தை மாற்ற வேண்டும், நான் இருக்கிற சமுதாயத்தை மாற்ற வேண்டும். இந்த காரியங்களை குறித்து எனக்கு தேவன் வைத்திருக்கிற பங்கு என்ன, பொறுப்பு என்ன? வாட் இஸ் மை ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ஆல் திஸ்? சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்தானமும் இருக்குது, ஒரு பொறுப்பும் இருக்குது. என்ன அந்த பொறுப்பு? நான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் குடிமகன் மட்டுமா, அல்லது ஒரு வேலைக்காரனா, சிட்டிசன் ஆர் சர்வன்ட்? இப்படிதான் பல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு யோசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம யோசிக்கிற இந்த நாட்டிலேயோ எங்க இருந்தாலும் ஆட்சி செய்கிறவர்கள் நம்ம இடத்துல இருந்து தூரத்தில் இருக்கிறாங்க. அவங்க வச்ச சட்டங்களை, நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகள், பிரதம மந்திரி, பிரசிடென்ட், யாரா இருந்தாலும் அவங்க எல்லாம் போட்ட சட்டங்களை நம்ம பின்பற்றுறோம். அதுக்குள்ள நம்முடைய சொந்த வேலையை பார்த்துக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரும்போதும் இதே ஐடியாவை தான் நம்ம எடுத்துட்டு போறோம். நான் விசுவாசிக்கிறேன், பல விசுவாசிகள், பல கிறிஸ்தவர்கள், we extend the same mental picture of living in this kingdom to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலும்
அவர் எல்லாம் செட்டப் பண்ணிட்டாரு. அப்படியே குவைட்டா நம்ம வேலையை பார்த்துக்குவோம், நம்ம குடும்பத்தை பார்த்துக்குவோம். தேவன் தானே ராஜரீகம் செய்கிற ராஜா இல்லையா? அவருக்கு எல்லாம் தெரியும், அவராலே எல்லாம் செய்ய முடியும். அப்படி நம்ம அதை நிதானிக்கிறோம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சொந்த வேலையை பார்த்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். இது இப்படி நினைக்கிறது, இப்படி உங்களுக்கு தெரியும், பல கிறிஸ்தவர்கள் இப்படி நினைக்கிறோம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னை பார்த்து கொள்வேன், நான் நல்ல பரிசுத்தமாக இருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும், சபைக்கு போகணும், என் குடும்பத்துக்காக ஜெபிப்பேன், இது பண்ணுவேன். இப்படி நம்ம இருப்பது, அதுதான் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பதா ஆண்டவர்? ஹூ ஆர் யூ இன் த கிங்டம்? நீங்கள் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் யார் என்று ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் யாராக இருக்கிறதாய் நீங்க நினைக்கிறீங்க? எப்படிப்பட்டவர்களா? நீங்க ஒரு சாதாரண குடிமகனா அல்லது வேலைக்காரனா? அவங்க சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிற ஒரு பிரஜை அப்படின்னு சொல்லலாம், அப்படிப்பட்டவரா? இல்லை வேற எதுவும் இருக்குதா? ஹூ ஆர் யூ இன் த கிங்டம் ஆஃப் காட்? நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் யார்? குடிமகன் தான் பிரதர். சிட்டிசன் ஆஃப் த. நீங்க சிட்டிசன். ஓகே. வேற யாராவது? நீங்க யாரு? அவருடைய பிரதிநிதி. அவருடைய பிரதிநிதி. நீங்க அம்பாசடர்னு சொல்றீங்க. ஓகே. நான் வந்து அவரோட ஊழியக்காரன், அவருக்கு சர்வெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சர்வெண்ட் நினைக்கிறீங்க. ஓகே, ஸ்தோத்திரம். நான் எல்லாமே வந்து உண்மை. அவரோட சைல்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, அவருடைய சைல்டு. நானும் ஒரு சர்வெண்ட், அவருடைய ஊழியக்காரன். ஓகே, நம்ம எல்லாரும் கலாத்தியருக்கு திருப்புவோம். கலாத்தியர் 4 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். Galatians 4 verses 5 to 7. காலம் நிறைவேறின போது தீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமைகளாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனாய் இருக்கிறபடியினால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளியுமாய் இருக்கிறாய். நான் புது தமிழ்ல வாசிக்கிறேன். ஆகவே இனியும் நீங்கள் அடிமைகள் அல்ல, மகன்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் மகன்களாய் இருப்பதனால் இறைவன் உங்களை உரிமையாளர்களாகவும் ஆக்கியிருக்கிறார். Now you are no longer a slave but God's own child. And since you are his child, God has made you his heir. அவர் உங்களை அவருடைய வாரிசுதாரராக மாற்றியிருக்கிறார். அவருடைய மகன், அடிமைகள் அல்ல, அவருடைய வாரிசுதாரர். ஆமென். இதை நம்ம மனப்பாடமாக வச்சுக்கணும், மனசில் வச்சுக்கணும். இந்த வசனங்களை படிக்கும் போதே நம்ம இருதயங்கள் குத்தப்பட்டு மனது தொடரணும். நம்ம ஐடியாக்கள் மாறணும், நம்ம சிந்தனைகளில் நம்ம மறுரூபமாகணும். ரோமர் 8:15-17 வரைக்கும். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திகிற சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியின் கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமுமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நான் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ரோமர் 8:17 கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க. நாம் பிள்ளைகள் அப்படின்னா புது தமிழ்ல எப்படி எழுதிருக்கு, வேற தமிழ்ல நாம் பிள்ளைகள் ஆனால் வாரிசுகளும் ஆமே. இந்த சுதந்திரம்னா ஒருவேளை நமக்கு புரியாமல் இருக்கலாம். சுதந்திரம்னா சொத்து சுதந்திரத்து கொண்டவங்க. நாம் பிள்ளைகளானால் வாரிசுகளும் ஆமே, தேவனுடைய வாரிசுகளும் கிறிஸ்துவுக்கு உடன் வாரிசுகளும் ஆமே. இயேசு கிறிஸ்து தேவனுடைய முதற் பேரான குமாரர். அந்த முதற் பேரான குமாரனோடு நாமும் பிள்ளைகளாக மாறி அவரோடு சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சொத்துக்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அப்ப அது கடைசியா ஒரு வாரியம் சொல்லிட்டாரு, கிறிஸ்துவோடு நாம் அப்படிப்பட்ட மகிமைப்படுவதற்காக அவரோடு பாடுபட்டால் அப்படி ஆகும். ஒரு காரியத்தை நாம் தலையில இருதயத்துல அதிகமாய் ஆணித்தரமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். We are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த தேவாதி தேவனை நமக்குள்ளே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியை பெற்று அவரை நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். இந்த ஒரு ஸ்லாக்கியம்
இப்படிப்பட்ட மகா பெரிய தேவனுக்கு மகனாக மகளாக இருக்கிறேன் என்ற ஒரு ஸ்லாக்கியம் இதை கொடுத்து நம்ம பிரமித்து நிற்கலாம். அது ரொம்ப சரி. பிரமித்து நின்று நம்ம எப்பொழுதும் நம்ம ஸ்தோத்திரிக்கலாம் செய்யலாம். ஆனால் அதே சமயத்துல இதை சொல்லும் போதே வேதம் நம்முடைய கவனத்துக்கு ஒரு காரியத்தை அழைக்கிறது. உடனே இங்கேயும் பார்க்க போறோம், மத்தேயு 5லயும் பார்க்க போறோம். என்னது? அந்த பிள்ளைகள் வாரிசுகள் கிறிஸ்துவுக்கு உடன் வாரிசு, தேவனுடைய வாரிசு என்று சொல்லும்போது அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே அவரோடு பாடுபட்டால் அப்படியாகும். ஷேரிங் இன் இஸ் சஃபரிங் ஃபார் இஸ் கிங்டம். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:10 போதிக்கிறார். அதனால இந்த பாக்கியவான்கள் என்ற அந்த அந்த காரியத்தில் கடைசியாக அவர் எப்படி முடிக்கிறார்னு பார்க்க போறோம். ராஜ்யத்தின் ஸ்லாக்கியங்களும் பொறுப்புகளும். தேவனுடைய ராஜ்யம் நமக்கு வல்லமையோடு வருகிறது, பாக்கியங்களோடு வருகிறது. நிச்சயம் உண்மைதான். அந்த தேவனுடைய ராஜ்யம் நாம் மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்டும்படியாக, நீதியும் நியாயத்தையும் தேடும்படியாக, சமாதானத்தை நாடும்படியாக நம்மிடத்தில் கேட்கிறது. அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்றால் அவருடைய இரக்கத்தை காட்டி அவருடைய நீதியையும் அவருடைய சமாதானத்தையும் தேடுவது. அந்த ராஜ்யத்தை நம்ம தேடுகிற ஒரு பொறுப்பு என்னன்னா, இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பது நிச்சயமாய் நான் தெய்வீக சுகத்தை நம்புகிறேன். ஆசீர்வாதங்கள் உண்டு, தேவனுக்கு சமாதானம் உண்டு, குடும்பம் ஆபிரகாமின் சந்ததி, இதெல்லாம் நான் நம்புகிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை நான் அறிக்கை செய்கிறேன், அதை நான் பெற்றுக்கொள்கிறேன், நீங்களும் பெற்றுக்கொள்கிறீங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் இங்கே இந்த இடத்துல எழுப்பப்படுவது நாம் அதில் இருப்பது என்பதில் இப்படிப்பட்ட அருமையான நன்மையான காரியங்கள் மாத்திரம் இல்லை, இங்கே எதிரிகளும் உண்டு, தடைகளும் உண்டு. இந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்பது என்பது ஏதோ ஒரு சும்மா ஜாலியா அப்படியே நடந்து கேக் வாக்குன்னு சொல்லுவாங்க, எளிதாக கிடைப்பதில்லை. எப்படி இஸ்ரவேலருக்கு அவங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக அந்த வனாந்தர தேசம் என்பது அவர்களை ஆயத்தம் பண்ணி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அடுத்த படிக்கு போவதற்கு அவர்களை ஆயத்தம் பண்ணியதோ, நாமும் கூட இங்கே வருகிற தேவனுடைய ராஜ்யம் நித்தியமாய் 1000 வருஷ அரசாட்சி காலம், அதற்கு பிறகு இருக்கிற நித்திய ராஜ்யம், இது எல்லாத்தையும் நம்ம சுதந்திரத்துக் கொள்கிறோம்ல, அதற்கு நம்ம இந்த நாளில் கொஞ்சம் நாள் தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு இந்த உலகத்துல. இந்த கொஞ்ச நாட்கள்ல நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். ஏதோ ஒரு காரணத்துக்காக, அது ஏன்னு எனக்கு தெரியாது, தேவன் இந்த புதிய வானம் புதிய பூமி அல்லது நீங்க பரலோகம்னு சொல்லலாம், நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த், இதுல இருக்கிற குடிமகன்கள்னு சில பேர் சொன்னீங்க. எப்படிப்பட்ட குடிமகன்களை அவர் தெரிந்தெடுத்துக் கொள்ள போகிறார்னா, தேவனிலே விசுவாசம் வைத்து கிறிஸ்துவை போன்ற ஒரு நற்குணத்தில் இருந்து ஒரு வேலைக்காரனாக தலைமை தாங்கி தினந்தோறும் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு போகிறவர்களுக்கு தான் அந்த பாஸ்போர்ட் கொடுப்பேன்னு வைத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் அனுபவத்தில் நமக்கு தடைகள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. இங்கே மத்தேயு 5ல் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ராஜ்யம் உன்னுடையது. ஆனால் இப்படி சொல்லும்போது இந்த தேவனுடைய ஊழியத்துக்காக சபையில பலவிதமான பிரச்சனைக்குள்ள சில பேர் எக்கச்சக்கமா உபத்திரவத்தில் போறாங்க, உயிருக்கே ஆபத்து, உயிரையே கூட கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்கிறது என்று சொல்லுவது அவங்களுக்கு ஒரு மாதிரி கனவு மாதிரி தெரியலாம், இது உண்மையானு யோசிக்கலாம். ஆனால் சகோதரனே சகோதரியே, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் முன் அணியில இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேவனுடைய ராஜ்யம் உனக்கு நிச்சயமா எப்பொழுதும் உண்டு. முன் அணியில போய் யோசுவாவை போல, காலேபை போல தங்களுக்கு பின்னால வருகிற சந்ததிகளுக்காக இந்த தேவனுடைய ராஜ்யத்தை, இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று புதிதாக ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. பல பேர் இந்து குடும்பத்திலேருந்து வரீங்க, சாபத்திலிருந்து விக்கிரகத்திலிருந்து வெளியே வந்து ஒரு புதிய சதாப்தத்தை தொடங்குறீங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சொல்றாரு. பல மிஷினரிகள் இருண்ட பகுதிகளுக்கு போய்
அங்கே மிகவும் கஷ்டப்பட்டு ஒருவேளை இரத்த சாட்சியாய் மரித்தவர்களுக்கும் வரப்போகிற சந்ததிகளுக்கு இயேசு கிறிஸ்து அந்த 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 தேசங்களிலே இயேசு கிறிஸ்து ராஜாவாகும்படியாக அவர்கள் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கும் நிச்சயமாய் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நித்தியத்தில் நிறைய வெகுமதிகள் உண்டு. ஸோ மத்தேயு 10வது அதிகாரத்துக்கு 5வது அதிகாரத்துக்கு திருப்புவோம். 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இது பாக்கியமான ஒரு காரியம். ஆமென். இந்த பாக்கியத்தை கடந்த சில வாரங்கள்ல நான் அனுபவிச்சேன். தேவையில்லாத பொய்யான காரியங்களை சொல்றதெல்லாம் அது நமக்கு பாக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, அது கஷ்டமா இருக்கும். ஒருவேளை ஜனங்கள் உங்களை நிந்திக்கும் போது, உங்களை குறித்து கடுமையான பொய்களை சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவை நம்ம நேசிக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, என்னை நீ நேசிக்கிறதுனால உன்னை குறித்து இப்படி பொய்யெல்லாம் சொல்றாங்க, தேவையில்லாம நிந்திக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இது அப்படி நடக்கும்போது நமக்குள்ள இருக்கிற மாம்சம், நமக்குள்ள இருக்கிற ஈகோ, நமக்குள்ள இருக்கிற அந்த வீண் பெருமை இருக்கு பாருங்க, அதனால நம்ம பல பேர் இதை குறித்து ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சிப்பட்டு வேதனைப்படுவோம். தேவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஆண்டவரே ஏன் இப்படி சொல்றாங்க, எங்களை நம்ம பத்தி போய் சொல்றாங்க, நான் உங்களுக்கு தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன், ஊழியத்தை குறித்து கூட போய் சொல்றாங்களே. அப்ப அவர் சொல்லுவதை நம்ம கிளியரா கேட்டா இப்படிதான் சொல்லுவார்னு நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து. நான் சுவிசேஷத்துல என்ன சொல்லியிருக்கேன்னு நீ பாத்தியா? Did you read what I told you in the Gospels? இங்க சில பேர் சொன்னீங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு வேலைக்காரன். அப்படி வேலைக்காரன் வச்சுக்கலாம், வேலைக்காரனும் உண்டுதான். ஆனா அந்த வேலைக்காரனா இருந்தா கூட யோவான் 15:20 இப்படி ஆண்டவர் சொன்னார், வேலைக்காரன் தன் எஜமானை விட பெரியவன் இல்லை என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். இது எல்லாமே நம்ம ஊழியத்தின் நிமித்தமாய், ஆண்டவருக்கு பயந்து வாழ்க்கையை நடத்துறது நிமித்தமாய் படுகிற துன்பம். நம்ம வேலை செய்யாம தூங்கிட்டு சோம்பேறியா இருந்துட்டு இல்லாட்டி போய் சொல்லிட்டு அந்த இது இல்லை. இது தேவனுடைய ராஜ்யத்துக்காக கஷ்டப்படுறது. நீ வேலைக்காரன் நினைக்கிறியா? ஓகே. ஆண்டவர் சொல்ல, சர்வன்ட் இஸ் நாட் கிரேட்டர் தென் இஸ் மாஸ்டர். எஜமானனோட நீ பெரியவன் கிடையாது. ஏன் என்ன துன்பப்படுத்தினாங்கன்னா உங்களையும் துன்பப்படுத்துவாங்க. அடுத்த பக்கத்துல நீங்க எல்லாம் கிறிஸ்துவோட சேர்ந்து சக வாரிசுகள் என்று நம்ம ரோமர் 8:17 வாசிச்சோம் இல்லையா? நாம் பிள்ளைகளானால் வாரிசுகளும் ஆமே, தேவனுடைய வாரிசுகளும் கிறிஸ்துவுக்கு உடன் வாரிசுகளும் ஆமே. கிறிஸ்துவோடு நாம் மகிமைப்படுவதற்காக அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நான் வேலைக்காரன்னு நினைச்சாலும் என்னுடைய எஜமானை விட நான் பெரியவன் இல்லை. எஜமானே கஷ்டப்பட்டா நானும் கஷ்டப்படணும். அல்லது நீ இன்னைக்கு இயேசுவோட சேர்ந்து நானும் உடன் வாரிசு என்று விசுவாசித்தால், அதுக்கும் சொல்றாரு, கிறிஸ்துவோட நீ மகிமைப்படணும்னா அவரோட கூட பாடுபட்டால் இது நடக்கும். ஆமென். இதனால்தான் இந்த மத்தேயு 5 அப்படி மெதுவா வராரு, உபத்திரவத்தை குறித்து துன்பப்படுகிறது. அது பாக்கியம் என்றால் இந்த என்ன பாக்கியம்னா, நம்ம உடன் வாரிசு என்பது உறுதிப்பட்டுருச்சு. நமக்கு ராஜ்யம் கொடுக்கப்பட்டாச்சு. இயேசு கிறிஸ்துவோட நம்ம யுக யுகமாய் ஆள போறோம் என்பதை குறித்து ஒரு தெளிவு வர ஆரம்பிச்சிச்சு. அதனால சந்தோஷப்படுறோம். இந்த ஆசீர்வாத பாக்கியவான்னு சொல்லிட்டு வராருல, அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை 3 அழகான விதத்துல இயேசு கிறிஸ்து படமாக கொடுக்கிறார். உப்பு, வெளிச்சம், மலை மேல இருக்கிற பட்டணம். அதுதான் இந்த 3மே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க 3 விதமான பொறுப்புகள். இந்த 8 பாக்கியங்கள் என்பதுல கூட நமக்கு கண்டிஷன், நிபந்தனைகள் இருந்துச்சு, நமக்கு பொறுப்புகள்லாம் இருந்துச்சு. அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு இரக்கம் காட்டுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் ஒரு உதாரணம். அதனால தேவனுடைய ராஜ்யம் என்பது ஆசீர்வாதமும் பொறுப்பும். இட் இஸ் போத் அ பிளஸிங் அண்ட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆபிரகாம் கூட ஆதியாகமம் 12:2 இதை இப்படிப்பட்ட காரியத்தை தான் பெற்றுக்கொண்டான். நான் உன்னை பெரிய இனமாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் ஒன்று, நீ போய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அவருக்கு கொடுக்க பொறுப்பு.
அதனால மத்தேயுல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 5வது அதிகாரத்துல அடுத்த 4 வசனங்களை வாசிக்கும் போது 13லேருந்து 16 வரைக்கும் வேற யாராவது எடுத்துக்கங்க. இதை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து நம்மை எதை செய்ய தூண்டுகிறார்னா, இன்னைக்கு நான் எல்லாரும் அதை கேட்க வேண்டும், ஆவியில நம்ம கேட்டு உணர்ந்து அதை கீழ்ப்படிய வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். இது என்ன அவர் வல்லமையாய் சொல்றாருன்னா, நம்மை சுற்றி இருக்கிற இந்த இருளான உலகத்துல நீங்களும் நானும் ராஜ்யத்தின் குடிமகன்கள் இல்லை, ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, ராஜ்யத்தின் இளவரசர்களாக, ராஜ்யத்தை ஆளுகிறவர்களாக நம்மை சுற்றி இருக்கிற இருளான சமுதாயத்தில் அவர்களுக்கு நம்மை இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். இதை நாம் மரக்காலை மூடி வைக்க முடியாது. வாசிங்க மத்தேயு 5:13லேருந்து 16 வரைக்கும். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். பிரகாசிக்க கடவுது. இந்த 3 காரியமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறீர்கள், ராஜாவின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஆளுகை செய்ய அதிகாரமும் வல்லமையும் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். உப்பாக இருக்கிறது என்னன்னா, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களோடு உப்பு பாருங்க குவைட்டா அதில் சேர்ந்துக்கும். அதை சாம்பார்லேயோ குழம்புலையோ போடும்போது உப்பு இருக்கிறது கண்ணில் தெரியாது. இப்போ நீங்கள் கடுகு, வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் போட்டிங்கன்னா கூட அது தெரியும். ஆனால் உப்பு போட்டால் அது போயிடும், உள்ளே போயிடும். உள்ளே போனாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை இருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கிற உப்பு என்னது? இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானம், பரிசுத்தாவியின் சந்தோஷம், தேவனுக்கு இருக்கிற அதே பரிசுத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது, தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குது. இவைகளெல்லாம் நம்மை சுற்றி இருக்கிற வேலை தளத்திலேயோ, ஸ்கூல்லையோ, காலேஜிலேயோ, நண்பர்கள் மத்தியில் நாம் அவர்களோடு சேர்ந்து இருக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற இந்த காரியம், இந்த உப்பு நம்மை சுற்றி இருக்கிற மனு குலத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு வாசனையை உண்டாக்க வேண்டும், டேஸ்ட்டை உண்டாக்கணும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு ஆள், என்னை சுற்றி எவ்வளவு விக்கிர ஆராதனைக்காரன் இருக்கிறான், வேசித்தனம் பண்ணுறவர் இருக்கிறான், எல்லா விதமான மோசமான ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த உப்பானது கொஞ்சமாக இருந்தாலும் கூட பெரிய ஒரு அளவுக்கு இருக்கிற உப்பு போடாத ஒரு பிரியாணியை சாப்பிட்டீங்கன்னா வாயில் வைக்க முடியாது. அவ்வளவு பிரியாணிலையும் கூட ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ உப்பு போட்ட உடனே அவ்வளவு சாப்பாடும் நல்ல சாப்பிடுகிற அளவுக்கு மாற்றம். அதனால் நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம், எவ்வளவு பேர் இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை. ஒருவேளை இந்த பைபிள் ஸ்டடியில் நிறைய பேர் வரலன்னு வச்சுக்கலாமே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆயிரக்கணக்கானவரை பாதிக்கலாம், உப்பாக மாறலாம். அதுதான் நம்மளுடைய சைஸை வைத்து நம்ம மனம் தளரக்கூடாது. இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் கூட, அன்றாட வாழ்க்கையில் இதை நமக்கு போதித்தது மாத்திரம் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து காட்டினார். இயேசு உலகத்தில் இருந்தபோது எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு வீட்டுக்குள்ளே போனாலும், ஒரு தெருவில் நடந்தாலும், கிணறுல தண்ணி எடுக்கிறதுன்னு நடந்தாலும், ராத்திரியில் ஒரு ஆள் வந்து பார்த்தாலும், எங்கே போனாலும் அவரிடத்த வந்தவர்களை எல்லாம் அவர் ஆசீர்வதித்தார், அவர்களை சுகமாக்கினார். பெரிய கூட்டத்துக்காக அவர் வெயிட் பண்ணல. எங்கே போனாலும் அவரோடு அவர் உப்பாக இருந்தார். அவர் ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை அவர் போன ஒவ்வொரு தெருக்களிலும், ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு டவுன்லையும், ஒவ்வொரு வீடுகளிலும், அவர் நுழைந்த வீடுகளிலெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். அது மாத்திரம் இல்லை, உங்களையும் என்னையும் அதையே செய்ய சொன்னார். ஆமென். அதுதான் நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தின் பொறுப்பு. லூக்கா 10க்கு திருப்புவோம். இயேசு என்ன செய்தாரோ அதையே உங்களையும் என்னையும் செய்ய சொல்றார். லூக்கா 10 5லிருந்து 9 வரைக்கும். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகவென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும்.
இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்ப வரும். அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவர்களை புசித்து குடிங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் முன் வைக்கிறதை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். ஆமென், ஆமென். சகோதரனே, சகோதரியே, ஒரு வீட்டுக்கு நீ நுழைஞ்சனா அந்த வீட்டுக்கு சமாதானம் வரணும். அது எதிர்பார்ப்போட போங்க. அந்த வீட்டுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் இல்லை, அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிடுங்க, சாப்பாடு கொடுக்கலாம் பரவாயில்ல. ஒரு பட்டணத்துல நீங்க நுழையும் போது, எந்த ஊருக்குள்ள புதுசா போனாலும், இருக்கிற ஊர்ல போனாலும், ஒரு தெருவுக்குள்ள நடக்கும்போது, அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் அங்க வரணும். உங்களுக்கு சமீபத்துல வந்திருக்குதுன்னு சொல்லி அங்க இருக்கிற நோயாளிகளை சுகமாக்குங்க. இயேசு கிறிஸ்து தான் இப்படி செய்தது மாத்திரம் இல்ல, உங்களையும் என்னையும் செய்ய சொல்றார். ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீ எப்ப பார்த்தாலும் ஒரு வீட்டுக்கு போகும்போது, ஒரு பட்டணத்துல போகும்போது, ஒரு பிசினஸ், ஒரு கம்பெனிக்குள்ள போகும்போது, இங்க நமக்கு என்ன ஆதாயம்னு யோசிக்காதீங்க. நீங்க அந்த குடும்பத்தோட, பிசினஸோட, அந்த பட்டணத்தோடு, நீங்க அந்த கம்பெனியோடு நீங்க உறவாடும் போது, உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. அது இந்த தேவனுடைய ராஜ்யம், எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் நானே வைத்துக் கொள்ளணும், உள்ளுக்குள்ள பதுக்கி வைத்துக் கொள்ளணும் இருக்குதில்ல. இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம எங்கெல்லாம் கர்த்தர் நம்மை கொண்டு போறாரோ அங்கெல்லாம் பரவணும். எப்படி உப்பு செய்தோ அதே போல நீங்க போய் சாதாரணமா ஒரு இடத்துல நின்னீங்கன்னா, ஒரு சாதாரணமா பேசி கொண்டிருந்தா, சாதாரணமா நீங்க கை கொடுத்தீங்கன்னா, ஒரு சரியான ஒரு ஆவியோடு சரியான விசுவாசத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா, அந்த சூழ்நிலை, அந்த இடத்துல நீங்க உப்பாக மாறுகிறீர்கள். ஏனென்றால் உப்பு என்பது இந்த ராஜ்யத்தின் வாசனைகளை கொண்டு வருகிறது, ராஜ்யத்தின் ருசியை கொண்டு வருகிறது. தேவன் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் இருக்குது. அந்த தேவ ராஜ்யத்தில் இருக்கிற ருசி, தேவ ராஜ்யத்தில் இருக்கிற சுகந்த வாசனை, இவைகளை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சால்ட் வெளியே கொண்டார். தேவனுடைய கிறிஸ்துவனுடைய சமாதானம், கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை, இவைகள் நீங்க போற கம்பெனியில இருக்கணும், நீங்க போற ஹாஸ்டல்ல இருக்கணும், நீங்க இருக்கிற கேம்ப்ல இருக்கணும். அந்த இடங்களிலே நீங்க போய் நிற்கும் போதே ஒரு சரியான விசுவாசத்தோடு, எதிர்பார்ப்போடு, சரியான ஒரு ஆவியோடு நீங்க போகும்போது அங்க இருக்கிற சாபங்கள் எடுக்கப்படணும். அப்ப அந்த சூழ்நிலையில தேவனுடைய சுவிசேஷம் அங்க போகவும் வேரூன்றவும் சரியான ஒரு வழியாக இருக்கும். முதல்ல போன உடனே அதை நீங்க எதிர்பார்க்கணும். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் அங்க இருக்கிறவங்க சரியாக ஆண்டவருக்குள்ள வந்த பிறகுதான் அங்க மாற்றம் இருக்கணும். நீங்க அங்க போய் இருந்த உடனே அங்க மாற்றம் ஆரம்பிக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் சொன்னாரு, நீங்க வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சம் என்றால் ஒரு இந்த பாருங்க, லைட் இங்க இருக்குது, ஒரு மெழுகுவத்தி இருக்குது, எந்த லைட்டா இருந்தாலும் டார்ச் லைட். நீங்க போற இடத்துல இருக்கிற அந்த இடத்தை வெளிச்சமாக்குறது தான் லைட்டோட வேலை. இந்த உலகத்துல நம்ம குடும்பங்கள், கம்பெனிகள், சமுதாய வட்டங்கள், இவைகள் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தின் பலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். ஆமென். அது அப்படின்னா என்னன்னு பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்லி கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துக்கு திருப்போம். எப்படி இந்த வெளிச்சம், ராஜ்யத்தின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது. 2 Corinthians 4th chapter 4லிருந்து 7 வரைக்கும் வாசிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும், எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நம்ம ஒரு சாதாரணமான ஆட்கள் தான், மண்பாண்டங்கள் தான். ஆனால் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலிருந்த தன்னுடைய மகிமை
உண்மையின் அறிவாகிய ஒளியை மற்றவர்களுக்கு தோன்ற பண்ணுவதற்காக உங்க இருதயத்துல ஃபர்ஸ்ட் பிரகாசித்தார். உங்க இருதயம் இன்றைக்கு பிரகாசமாய் இருக்கிறது, வசனம் புரிகிறது, தேவனை பார்க்கிறீர்கள், தேவனை தொழுது கொள்ளுகிறீர்கள், தேவனை விசுவாசிக்கிறீர்கள், வசனத்தையும் வாக்குத்தத்தங்களையும் விசுவாசிக்கிறீர்கள். ஏன்னா உங்க இருதயம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதை அவர் தான் பிரகாசிக்க பண்ணினார். அந்த பிரகாசத்தோடு எனக்குள்ள வலிகள், வேதனைகள், பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு என் இருதயத்துக்குள்ள இருக்கிற விசுவாசம், இயேசு சுகமாக்குகிறார், இயேசு வல்லமை தருகிறார், இயேசு ஆசீர்வதிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு மீட்கிறார், இயேசு உங்களை எல்லா பிரச்சனைகளும் நடுவிலும் வழிகாட்டி நடத்துகிறார், அவர் நல்ல மேய்ப்பர். இதெல்லாம் என்னுடைய இருதயத்துல வெளிச்சமாய் இருக்கும் போது, நான் இருளான ஒரு மனது குருடா இருக்கிறவனுக்கு எல்லாமே இருட்டு தான், லைட்டை போட்டாலும் இருட்டு. ஆனால் அங்க போய் நம்ம வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்றார் ஆண்டவர். வெளிச்சத்தின் மத்தியிலே இருள் விலகி ஓடிவிடும் வாசிக்கிறோம். யூ ஆர் த லைட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். நீயே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறாய். உங்க கம்பெனிகள், நீங்க வேலை செய்யற கம்பெனிகளோ, நீ படிக்கிற காலேஜோ ஸ்கூலோ, அவைகள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அங்க வெளிச்சம் வேண்டும். நீங்க வசிக்கிற கிராமமோ டவுனோ சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை பெற வேண்டும். நீ பங்கேற்கிற அந்த உன்னுடைய சபை எழுப்புதலை அடைய வேண்டும். இதை நம்ம எங்க போனாலும், எந்த இடத்துல இருந்தாலும், அந்த இடத்துல வெளிச்சம் வேணும். ஆண்டவரே வெளிச்சத்தை தாரும், நான் வெளிச்சமாக இருக்கிறேன் என்று நம்ம மனசுல வச்சுக்குவோம். அந்த விசுவாசத்தோடு நடப்போம். அந்த ஒரு விசுவாசிக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தோடு நடப்போம். நீங்க நடக்கிற சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோடு உள்ள நடப்போம். அங்க வெளிச்சம் வரும், இருள் விலகிவிடும். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் மலை மேலே வைக்கப்பட்ட பட்டணம். இதை முன்னாடி நம்ம ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இது என்னன்னா, ரொம்ப தூரத்துல இருக்கவங்க, இது நீங்க அபுதாபியில இருந்தீங்கன்னா, சென்னையில இருந்தீங்கன்னா, உங்க பக்கத்துல இருக்கவங்க மாத்திரம் அப்படின்னு அதுதான் பார்த்தோம், உப்பு விளக்குன்னு. ஆனால் மலை மேல இருக்கிற பட்டணம் தூரத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும். உங்களை தெரியாதவர்கள் நீங்க போய் பார்க்கலன்னா அவங்க உங்களை பார்க்குறாங்க. பீப்புள் who don't know you, அவர்கள் உங்களுடைய சாட்சி மூலமாக, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மூலமாக, உங்களுடைய வாழ்க்கை மூலமாக தூரத்தில் இருக்கிறவர்கள் கூட ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் இப்படி இந்த ஜூம் போல காரியங்கள்ல இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரொம்ப எளிதாக ஆயிரக்கணக்கான 5000 மைல் தள்ளி இருக்கிற அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ அங்க இருக்கிறவங்களை கூட உங்களால் ஆசீர்வதிக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்க எதை பண்றீங்க அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாதவங்க பார்த்துட்டு அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவர்கள் உங்களுடைய பரலோக பிதாவை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென், ஆமென். உங்களை தெரியாதவர்கள் கூட. இப்படி பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பை கொடுத்து இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ உப்பாக ஒளியாக மலை மேல இருக்கிற பட்டணமாக இருக்கிறாய். எல்லா விதமான வாழ்க்கை விதத்திலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பலன்களை, ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை நாம் மற்றவர்களுக்கு பரப்ப வேண்டும். அடுத்ததாக, இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகன் மாத்திரம் அல்ல, பிரதிநிதி மாத்திரம் அல்ல, அதெல்லாம் உண்மைதான். நான் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகன், தேவனுடைய ராஜ்யத்தில் அம்பாசடராக இருக்கேன், உண்மைதான். தேவனுடைய ராஜ்யத்தில் வேலைக்காரனாக இருக்கீங்கன்னு சொன்னேன், உண்மைதான். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் கிறிஸ்துவோடு சேர்ந்து உடன் வாரிசுகளாக இருக்கிறீங்க. அப்படின்னா நீங்களும் நானும் இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்வதற்காக நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நிச்சயமாய் 1000 வருஷ அரசாட்சி காலத்தில் இயேசு கிறிஸ்து அவர் ஆளுகை செய்யும் போது விசுவாசிகளோடு சேர்ந்து ஆளுகை செய்வார்னு நிறைய வசனம் இருக்குது. தானியேல் 7:27. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். அந்த ராஜ்யத்துக்கு கீழே தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுமா அதனுடைய ஆளுகையும் மகத்துவமும். வெளிப்படுத்தின விசேஷம் 5:9-10. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆமென்.
இன்னைக்கும் தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்குது. என்னை சுற்றி இருக்கிற இடங்களில் நான் ஆளுகை செய்ய முடியும். பிசாசின் தந்திரங்களை, அவனுடைய இருளின் ஆதிக்கத்தை விலக்கி நான் ஆளுகை செய்ய முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 சொல்றாரு, அன்றியும் நான் சிங்காசனங்களை பார்த்தேன், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள் அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம், தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் உருவத்தையாவது வணங்காமலும் தங்களுடைய நெற்றியிலும் தங்களுடைய கையிலும் அதன் முத்திரையை தரிந்து கொள்ளாமல் இருந்தவர்களையும் பார்த்தேன். அவர்கள் உயிர் தெழுந்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:25-26 நான் வரும் வரைக்கும் என்னை விசுவாசித்து என்னை பற்றி கொண்டிருங்கள், ஜெயம் பெற்று கடைசி வரைக்கும் நான் செய்த காரியங்களை செய்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடமிருந்து அதிகாரம் பெற்றது போல தேசங்களின் மக்கள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் அவருக்காக அவரை பற்றி கொண்டு உறுதியாய் பற்றி கொண்டு பொறுமையாய் சகித்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாய் அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமேன். இப்படி நிறைய வசனங்கள் மத்தேயு 25 அவர் சொல்றாரு, காலம் இருக்கிறவன உனக்கு இன்னும் கொஞ்சத்தின் மேல இல்ல பல காரியங்கள் அநேகத்தின் மேல உன்னை அதிகாரி வைப்பேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள் சொல்றாரு, நீங்கள் தேவ தூதர்களையும் நியாய தீர்ப்போம் என்று உங்களுக்கு தெரியாதா? உலகம் உங்களால் தீர்க்கப்பட போகுதுன்னு வர சொல்றார். இதெல்லாம் பாருங்க, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற உரிமைகள், ஸ்லாக்கியங்கள். தேவனுடைய ராஜ்யத்துல நீங்களும் நானும் ஏற்கனவே சொன்னது போல அவரோடு ஆளுகை செய்கிறோம். 2 தீமோத்தி 2:12 அவர் சொல்றாரு, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். பாருங்க, சகிக்கிறது, பாடுபடுறது, அதற்கும் ஆளுகைக்கும் எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல சொல்றாரு, லூக்கா 22:28-30 வரைக்கும், எனக்கு ஏற்பட்ட சோதனைகளிலே என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே, ஆகவே என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே சாப்பிட்டு குடித்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக, சீசர்ட்ட சொல்றார், 12 கோத்திரத்தையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக நீங்கள் சிங்காசனங்களிலே அமர்வீர்கள். ஆமேன். நீங்க இனிமே அடிமைகள் இல்லை, பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இதை எல்லா விசுவாசிகளும் நாம் நிச்சயமாய் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்வோம். எல்லாருக்கும் வாரிசு இருக்குன்னு பார்த்தோம். ஏன்னா அவரை போல, அதே போல ஒரு புது சரீரத்தை பெறப்போகிறோம், அவரை போல மாறப்போகிறோம். கிறிஸ்துவோடும் மற்ற நீதிமான்களோடும் தொடர்ந்து ஐக்கியத்தில் இருப்போம். எல்லா வலிகள், வேதனைகள் எல்லாம் போயிடும். புதிய வானம், புதிய பூமியில, புதிய எருசலேமிலே நம்ம வாழ்க்கையை நடத்துவோம். அதெல்லாம் இருந்தாலும் கூட எல்லாருக்கும் ஒரே லெவல் இல்லை. இந்த உலகத்திலேயே இந்த ராஜ்யத்தின் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறவர்கள், இங்கேயே நான் இந்த இயேசு கிறிஸ்துவோடு உடன் வாரிசாக இருக்கிறேன், தேவனுடைய வாரிசாக இருக்கிறேன் சொல்லி பொறுப்பாக இந்த ஊழியங்களை, அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை பொறுப்பாக செய்கிறவர்களுக்கு அதிக பொறுப்பை கொடுக்க போகிறார். ஸோ அங்க பரலோகத்தில் போகும்போது சோஷியலிசம் கிடையாது. அதனால சகோதரனை, சகோதரியே, இன்றைக்கே நீயும் நானும் அவருடைய பிஸ்னஸ், என்னுடைய அப்பாவோட பிஸ்னஸ் இது, தேவனுடைய ராஜ்யம். ஆமேன். எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நான் வாழுகிற வாழ்க்கையில நான் பொறுப்பாக என்னுடைய அப்பாவுடைய ராஜ்யம் என்று நான் பொறுப்பாக வேலைகளை செய்கிறனோ, உண்மையாய் செய்கிறனோ, அந்த அளவுக்கு எனக்கு நித்தியத்திலும் அந்த ரிவார்டு உண்டு. ஆமேன். அதனால நித்தியத்திலும் 1000 வருஷத்துலையும் நமக்கு என்னெல்லாம் பொறுப்புன்னு தெரியல, ஆனால் ஆளுகை இருக்குதுன்னு நமக்கு தெரியுது நிச்சயமாய். எந்த அளவுக்கு ஆளுகை என்று இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிறத குறித்து எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதை பொறுத்து இருக்குது. நாம் பிள்ளைகளானால் வாரிசுகளும் ஆமே, தேவனுடைய வாரிசுகளும் கிறிஸ்துவுக்கு உடன் வாரிசுகளும் ஆமே. கிறிஸ்துவோடு நாம் மகிமைப்படுவதற்காக அவரோட கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.